எனக்கு ரொம்ப பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு கடன், ஆண்டவரே எனக்கு தேவைகள், ஆண்டவரே எனக்கு வியாதி, ஆண்டவரே எனக்கு பண கஷ்டம், ஆண்டவரே எனக்கு வாடகை கொடுக்க முடியல, ஆண்டவரே எனக்கு டியூ கட்ட முடியல, ஆண்டவரே என் பணத்தை அநியாயமாக மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆண்டவரே நான் வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்னு 1000 பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எப்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. அதுக்கு தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். Then they cried out to the Lord in their trouble and he rescued them from their destruction. ஸோ அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றார்? அடுத்த வசனம் பாருங்க. எப்படின்றது இருக்கு. தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். God sent his word. He sent his word. ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம், அவர் நமக்கு செவி கொடுக்கிறாரு, அவர் நமக்கு உதவி செய்கிறார். எவ்விதமாக உதவி செய்கிறார், எந்த விதத்திலே அவருடைய உதவிகளை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் தமது வசனத்தை அனுப்பி, சங்கீதம் 107:20 விதமாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். God sent his word. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த தேசத்திலிருந்தும், எந்த ஊரிலிருந்தும், எந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தும், எந்த அழுத்தமான ஒரு வேலையிலையும் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், he sent his word. அவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள் கொஞ்சம் மனம் பொருந்தினா போதும், கொஞ்சம் உங்கள் செவியை கொடுத்தா போதும். சத்துரு சொன்ன பொய், மதங்கள் சொன்ன பொய், மத பாரம்பரியங்கள் உங்களுக்குள் விதைத்த தரித்திரத்தின் பொய், இது அத்தனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இன்றைக்கி மாற்றி அமைக்க முடியும். உங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். அது மட்டுமல்ல, தரித்திரத்தின் ஆவியிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க.